இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம பார்வதி இருந்துகிட்டு வீட்டுல வேலை செய்யற புஷ்பா அக்கா கிட்ட, அக்கா ஏன் நீங்க இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரம் போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு புஷ்பாவும் பையனுக்கு காய்ச்சல் அதான் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி இருந்துகிட்டு, நேத்து தான் பையன் பாட்டி ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. உடனே புஷ்பாவும் இருந்துகிட்டு, இல்லம்மா அவன் இன்னைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டான். உடனே பார்வதியும், ஆமா உங்க கையில இருக்கிற வளையல் புதுசாக்கா? அதுக்கு புஷ்பாக்காவும், இல்லம்மா இது வெறும் கவரிங்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பார்வதியும், இது கோல்டா கவரிங்கானே நான் கேட்கவே இல்லையேக்கான்னு சொல்ல, அதுக்கு பார்வதியும், சரி கவரிங்னு சொல்றீங்க ஆனா இதுல 916 போட்டிருக்குன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம புஷ்பாவும் அழுதுகிட்டே, அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அர்ஜுனும் ரொம்ப கோவப்பட்டு, உன்ன மாதிரி துரோகிங்க எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது, இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு பார்வதி இருந்துகிட்டு, அர்ஜுன் இருங்க போலீஸ்க்கு போன் பண்ணாதீங்க, புஷ்பா கிட்ட உங்களை யார் இந்த வேலையை செய்ய சொன்னாங்கன்னு பார்வதி கேக்குறாங்க. அதுக்கு புஷ்பா இருந்துகிட்டு, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுமா, அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. பார்வதியும் அதை நம்பாம, நிஜமாலுமே அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, அதுக்கு புஷ்பாவும் ரொம்ப அழுதுகிட்டே, நான் சொல்றது உண்மைதான், நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாங்க. பார்வதி அர்ஜுன் கிட்ட, இனிமேல் இவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனால விட்டுருன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ஜுனும் கோவப்பட்டு, என்ன பார்வதி இப்படி பேசுற, இவங்க பண்ணதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம், நீ மட்டும் இப்ப கரெக்டான டைமுக்கு வராம இருந்திருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா, அப்பா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருந்த பேரெல்லாம் மொத்தமா போயிருக்கும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல நம்ம தலையே காட்டியிருக்க முடியாது. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா இருந்துகிட்டு, அர்ஜுன் என்னடா சொல்றேன்னு கேட்க, நம்ம அர்ஜுனும், ஆமாமா இந்த ஃபைல்ல லஞ்ச பணம் இருந்திருக்கு, இதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிருந்தேன்னா நான் மாட்டி இருந்திருப்பேன். உடனே நம்ம புஷ்பாவும் அழுதுகிட்டே, ஐயா அதுல என்ன இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா செஞ்சிட்டேன்னு சொல்லி அழறாங்க. உடனே நம்ம பார்வதியும், ப்ளீஸ் அர்ஜுன் கோவப்படாதீங்க, பணம் வசதின்னு எல்லாம் இருக்கிறவங்களே தப்பு பண்றாங்க, இவங்க ஒண்ணும் இல்லாதவங்க, இவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருந்தி நம்மளுக்கு காலத்துக்கும் விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அர்ஜுனோட அம்மாவும், யார் இவளுக்கு பணம் கொடுத்து இப்படி செய்ய சொல்லிருப்பான்னு கேட்க, அதுக்கு அர்ஜுனும், அம்மா டெண்டர்ல கலந்துகிட்டது 3 பேர், ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க பார்த்தாருன்னு அரெஸ்ட் ஆயிட்டாரு, நம்ம ஃபைலும் மாறி இருந்திருக்கு, மிச்சம் இருக்கிறது ஒரு ஆள் தான், அது மார்க்கதர்சி. அந்த பேரை கேட்ட அர்ஜுனோட அப்பா ரொம்ப ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு. அதுக்கு அர்ஜுனும், என்னப்பா யோசிக்கிறீங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா, உங்க ஃப்ரெண்டு மார்க்கதர்சி தான் இந்த வேலையை பார்த்திருக்காருன்னு சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இந்த டெண்டர்ல அர்ஜுன் ஜெயிப்பாரா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.